ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபிஸ் ஹேஷ்டாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் உள்ள குட்டீஸுக்கு ஃபேவரேட்டான ரெசிபி தான். அதுக்கு முன்னாடி எல்லா குட்டீஸுக்கும் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. ஸோ இன்றைக்கி சில்ட்ரன்ஸ் டே ஸ்பெஷலாக ஒரு 2 ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ரெசிபிக்கு சாண்ட்விச் மேக் பண்ண போகிறோம். நம்ம எவ்வளோ பீசஸ் சாண்ட்விச் நமக்கு வேணுமோ அதுக்கேற்றது மாதிரி ப்ரெட் எடுத்து வச்சுட்டு 4 சைட்லேயும் இருக்கிற கார்னர்ஸை கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா நான் இன்றைக்கி ஒரு பாதி கேரட் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கிறேன். ஒரு 2 எக் ஸ்க்ரம்பிள் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆனியன், ஒரு பாதி ஆனியன் ஸ்லைஸ் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி லீஃபும் கொஞ்சம் மயோனைஸும் எடுத்துருக்கிறேன். இப்போ மயோனைஸ் ஒரு பவுலில் எடுத்துகிட்டு அதுக்கு கூட கேரட், கொத்தமல்லி லீஃபு, அப்புறமா எக்கு, இதுக்கு கூட கொஞ்சமாக காரத்துக்கு 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், அப்புறமா கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட ப்ரெட் சாண்ட்விச்சுக்கு தேவையான ஃபில்லிங் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ப்ரெட் பீசஸை எடுத்து இதில் நம்ம ஃபில்லிங் ஃபில் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி எவ்வளவு சாண்ட்விச் நம்ம மேக் பண்ண போகிறோமோ அதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது சாண்ட்விச் எல்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கு பிறகு நம்ம இதை கொஞ்சமாக டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ இதுக்கு ஒரு கிரில் பேன் வச்சு நல்லா சூடானதும் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை எல்லாம் இதில் வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிரில் பேன் நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லா ஒரு மார்க் கிடைக்கும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் க்யூட்டாக இருக்கும். இப்போது 2 சைடுமே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம பிளேட்டிங் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த சாண்ட்விச் நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த சாண்ட்விச்சை நான் இன்றைக்கி 2ஆக இந்த மாதிரி க்ராஸில் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதில் ஒரு போர்ஷனை நம்ம போர்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். ஒரு குட்டி ட்ரையாங்கிள் கட் பண்ணி இதை தனியாக செப்ரேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு போர்ஷனை 2 ட்ரையாங்கிள் மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு ட்ரையாங்கிள் தான் நமக்கு பிளேட்டிங்க்கு யூஸ் ஆகும். இப்போ இதுக்கு ஒரு குக்கும்பர் தேவைப்படும். குக்கும்பரை 2ஆக கட் பண்ணி குட்டி குட்டி ஸ்லைசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம போட்டோட ஃப்ளாகுக்கு நான் ஒரு ரெட் கலர் கேப்சிகம் எடுத்து இதில் ஃப்ளாக் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எல்லோ கலர் வேணும்னா அது மாதிரி வெஜிடபிள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பிளேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சாண்ட்விச் பீசஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி போர்ட் ஷேப்பில் ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். கடைசியாக நம்ம கட் பண்ணி வச்ச ஃப்ளாகையும் இதில் சேர்த்துடலாம். ஃப்ளாக் சேர்த்ததும் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ கடைசியாக நம்ம கட் பண்ணி வச்ச குக்கும்பர் பீசஸை ஒரு வேவ்ஸோட ஷேப்பில் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர்ட்ஸ் பறக்கிறது மாதிரி நம்ம குக்கும்பர் பீசஸ் வச்சு இந்த மாதிரி ஒரு ஷேப்ஸ் கொடுத்து விட்டுருங்க. கடைசியாக இந்த நேச்சர் சீனுக்கு ஒரு சன் அப்படி கூட இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ இதுக்காக நல்லா பாயில் பண்ணின ஒரு எக்கோட ஒரு சர்க்கிள் பீசஸ் தான் சேர்த்துருக்குறேன். பாருங்கள், சூப்பரான பிளேட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம செகண்ட் பிளேட்டுக்கு போயிடலாம். ஒரு பாண்டா ஃபேஸ் தான். இதுக்கும் நான் ப்ரெட்டு தான் பேஸாக எடுத்துருக்கிறேன். ஒரு பாட்டில் கேப் யூஸ் பண்ணி இதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நான் இன்றைக்கி நியூட்ரலாக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கிறேன். உங்கள்கிட்ட ஜாம் இல்லைன்னா ஹனி எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட் எடுத்து வச்சு இதை நான் திருப்பி போட்டு அதே பாட்டில் கேப் யூஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு சைடில் இருக்கிற எல்லா ப்ரெட் பீசஸையும் செப்பரேட் பண்ணிடலாம். செப்பரேட் பண்ணிவிட்டு பாட்டில் கேப்பை நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு எக்ஸ்ட்ரா ஷேப்லெஸ்ஸாக இருக்கிற பீசஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போது நமக்கு சூப்பரான ஒரு ரவுண்ட் ஷேப் கிடச்சிரும். இப்போ நம்ம எடுத்து வச்ச ப்ரெட் பீசஸில் ஒரு 2 பீஸ் எடுத்து இதோட காது ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா கையால் ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நம்ம சர்க்கிள் ஷேப்பில் எடுத்து வச்சுருக்கிற ப்ரெட்டில் இந்த 2 காது பீசஸையும் இன்சர்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக சைடில் நியூட்ரலா ஆர் ஜாம் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா நல்லா சீல் ஆகிரும். ஒரு அழகான ஒரு பாண்டா ஃபேஸ் பேஸ் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போது நான் ஒரு சிப்லாக் கவரில் கொஞ்சமாக நியூட்ரலா எடுத்துருக்கிறேன்.
இதில் ஒரு 2 கண்ணு, வாய், அப்புறமா காதுக்கு ஒரு பார்டர் நம்ம கொடுத்துட்டோன்னா க்யூட்டான ஒரு பாண்டா ஃபேஸ் நமக்கு வந்து ரெடியாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக விரும்பி லைக் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பசங்களுக்கு சர்வ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.